ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஃபனும் பார்த்துடலாம். சாதம் வேக போட்டிருக்கேன், வெந்தோடனே வடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் டிஃபன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்டுக்கால் பாயா இருந்தது, ஆப்பமாவு இருந்தது. குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு பாயாவை சூடு பண்ணிகிட்ருக்கேன். கருணக்கிழங்கு வறுவலுக்கு கருணக்கிழங்கும் வெந்துருச்சு, ஆற போட்டு மசாலா தடவணும். ஆப்பக்கடாயை வச்சு மாவை ஊற்றி பசங்களுக்கு ஆப்பமும் சுட்டு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு லெமன் தண்ணியை ஒரு அரை கிளாஸில் கலந்து பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தமாரி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் லெமன் சாதம் கிளறினீங்கன்னா சளி பிடிக்காது. சூப்பராக ஆறின சாதத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கருணக்கிழங்குக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன், அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பசங்களுக்கு லெமன் சாதம் தொட்டுக்க கருணக்கிழங்கு, ஸ்நாக்ஸுக்கு பப்பாளி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.